வணக்கம், வெல்கம் டு உஷாஸ் ஃபுட்வேர்ல்ட். இன்னைக்கு ரெயின்போ மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தர போறேன். பொதுவா எல்லாருக்கும் மோமோஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி ஹெல்த்தியா செய்யலான்னு இப்போ நான் சொல்லித்தர போறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்ப்போமா? முதல்ல நம்ம அந்த டோ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த மோமோஸுக்கு நேச்சுரல் கலர் கொடுக்கறதுக்கு பாலக், பீட்ரூட், கேரட் இந்த மூணையும் தனித்தனியா மிக்சியில போட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல்ல 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு செஞ்சு வச்ச பாலக் ஜூஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி மாவை கெட்டியா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிங்க் கலர் மோமோஸுக்கு நீங்க மைதா மாவுல பீட்ரூட் ஜூஸை ஊற்றி கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லோ கலர் டோ செய்ய கேரட் ஜூஸை ஊற்றி மாவை கெட்டியா பிசைஞ்சு வச்சிருங்க. பிளெயின் மோமோஸ் செய்ய 1 கப் மாவுல தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கெட்டியான பதத்துல மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. செஞ்சு வச்ச மாவை தனித்தனியா கப்ல போட்டு மூடி வச்சிருங்க. வெஜ் மற்றும் நான்வெஜ் ஃபில்லிங் செய்ய 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனை எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. பன்னீரை துருவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஃபில்லிங்க்கும் சேர்த்து 10 பூண்டு, இஞ்சி சிறிதளவு, தேவையான காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இதுல இருந்து பாதி சிக்கன்லையும் பாதி துருவிய பன்னீர்லையும் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி கொத்தமல்லியும் வெங்காயத்தையும் அரைச்சி சிக்கன்ல பாதியும் பன்னீர்ல பாதியும் சேர்த்துக்கோங்க. சிக்கன்லையும் பன்னீர்லையும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், சிக்கன்ல மட்டும் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்து ஒரு லெமனை புழிஞ்சி அதனுடைய ஜூஸை பாதி சிக்கன்லையும் பாதி பன்னீர்லையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவை சிறு சிறு உருண்டைகளா செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கலர் மாவுலையும் உருண்டை பண்ணிக்கிட்டு அதுல இருந்து ஒரு உருண்டையை எடுத்து நல்லா மெல்லிசா விரிச்சுக்கோங்க. இப்போ நாம விரிச்சு வச்ச மாவோட சென்டர்ல நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச வெஜிடேரியன் அல்லது நான் வெஜிடேரியன் ஃபில்லிங்கை ஏதாவது ஒன்றை வச்சு நான் செய்யறது போல நீங்களும் ஒரு சைடு சாரி ப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி மடித்து அதை நல்லா சீல் பண்ணிக்கோங்க. மோமோ செய்யறது ஒரு ஆர்ட். அதை நம்ம செய்ய தான் பர்ஃபெக்டாக வரும். நான் இந்த வீடியோல 3 விதமா மோமோஸ் எப்படி ஃபோல்ட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொரு விதமா எப்படி ஃபோல்ட் பண்ணலான்னா, முதல்ல ஃபில்லிங்கை சென்டர்ல வச்சு அதை ஆஃபா மடிச்சு நல்லா சீல் பண்ணிக்கோங்க. சீல் பண்ணிக்கிட்டு இப்போ நான் வீடியோல காட்டுற மாதிரியே உள்பக்கமா மடக்கி நல்லா சீல் பண்ணிடுங்க.
தேர்ட் மெத்தட் எப்படி பண்ணணும்னா, சென்டரில் ஃபில்லிங்கை வச்சுட்டு இர்ரெகுலராக ஃபோல்டு பண்ணி அந்த சென்டரில் ஒரு ப்ரெஸ் கொடுத்து மேலே வந்து லைட்டாக விரிச்சு விடுங்க. இந்த மாதிரி விரிச்சு விட்டீங்கன்னா இதை பார்க்க பனப்பை மாதிரி இருக்கும். அல்லது இந்த மாதிரி மோல்டு இருந்தா இதுல கூட மோமோஸ் செஞ்சுக்கலாம். இந்த மோமோஸ் டோவை எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசா விரிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வேகும். இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நம்ம செஞ்சு வச்ச மோமோஸை ஒரு தட்டில் அடுக்கி 5 to 10 minutes ஸ்டீம் பண்ணி எடுத்துருங்க. இதை கார சட்னி அல்லது இஞ்சி சட்னியோட சூடாக பரிமாறுங்க. இந்த ரெயின்போ மோமோஸை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறொரு டிஷ்ஷுடன் சந்திக்கிறேன். நன்றி.